ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். மகாலய அமாவாசைக்கு நிறைய பேர் வீட்டில் படையல் போடுவாங்க. படையலில் கண்டிப்பாக மெதுவடை இருக்கும். மெதுவடை இல்லாத படையலே இருக்காது. ரொம்பவே குயிக்காக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத ஒரு சிம்பிளான மெதுவடையை மிக்சியிலே மாவரைச்சி எப்படி ஈஸியாக செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மெதுவடை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 கிராம் வரைக்கும் வரும். நம்ம மிக்சியில் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால உளுந்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி மிக்சியில் உபரி அதிகமாக வராது. இப்போ இதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ ஊற வச்ச இந்த உளுந்தம்பருப்பை தண்ணி எல்லாம் ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துட்டா மெதுவடை ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்காம இந்த மாதிரி குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. எடுத்துருக்கிற 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதுலேயே மாவு நல்லா நைஸாக சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போடும்போது உளுந்து மாவு மிதக்கணும். தண்ணியோட தண்ணியாக கரையக்கூடாது. மேலே மிதந்தா மட்டும்தான் கரெக்டான பக்குவம். அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அரைச்ச இந்த உளுந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. விஸ்கெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். கையிலேயே நல்லா அடித்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடும்போதே நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி விழணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வெங்காயம் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தில் 1/4 சைஸ் மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்காமலேயே இந்த வடை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு வடை சுடுறப்ப வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இன்னொன்று எண்ணெயும் அதிகம் குடிக்காது. வடை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், சேர்த்த உடனே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு சூடான பக்குவத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டால் கரெக்டாக இருக்கும். எடுத்தோடனே திருப்ப வேண்டாம், மாவு கரண்டியில் ஒட்டிடும். இந்த மாதிரி ஷார்ப்பான டூல் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக திருப்புறதுக்கு வரும். பனையார திருப்புற ஊசி இல்லைன்னா டிக்காக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை நல்லா இன்னொரு சைடு குக் பண்ணுங்கள். வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம இடையில இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக வச்சுட்டா ஒரே பக்கமாக கலர் ரொம்ப டார்க் கலரில் வந்துடும், இன்னொரு பக்கம் ரொம்ப லைட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை திருப்பி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கோல்டன் கலரில் மொறுன்னு வடை ரெடி. பாருங்க, கொஞ்சம் கூட இது எண்ணெய் குடிக்காது. ரொம்பவே பர்ஃபெக்டான ஷேப்பில் ஹோட்டலில் வாங்குற மாதிரி அப்படியே வந்திருக்கு. இதே மெத்தடில் மீதி இருக்கிற எல்லா வடையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மட்டும் எப்பவும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெயில் தான் வடை நல்லா பொங்கி உப்பி வரும். இப்போ பாருங்கள், எல்லா வடையுமே சுட்டு எடுத்தாச்சு. எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் ரொம்பவே ஈவனாக ஒரே கலரில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு தொடும்போதே தெரியும் கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டலை. எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தால் வடை இந்நேரம் கையில் சொதன்னு எண்ணெய் ஒட்டி இருக்கும். இந்தளவு உப்பி வராது. இதை பிக்கிறப்பயே அவ்வளோ பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை மிக்சியில் மாவு அரைச்சி செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. மேல் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். டீ கடைகளில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி. இந்த குயிக்கான மெதுவடை ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.